ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வீரராகவ சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கிற 7 திவ்ய தேசங்களும் கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அவசியம் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வதாக இருக்கக்கூடிய வீரராக சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அகோபிலம் மடம் ஆதீன பரம்பரைக்கு சொந்தமான கோவில். அங்கே தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வூல் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்குள்ளார தான் இருக்குது. உற்சவர் வீரராகவ சுவாமியாகவும் தாயார் கனகவள்ளி தாயாராகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. நம்ம இப்போ கோவில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். போனோடனே நமக்கு கருடாழ்வார் தரிசனம் நம்ம செஞ்சுட்டு பிரம்மாண்டமான கோபுர தரிசனத்தோடு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடிமரத்தை தாண்டி நம்ம சுற்றி வர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நார்மலாகவே இந்த கோவில் சனிக்கிழமையெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாச்சு நம்ம நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருக்குது. நாங்கள் அந்த கோவிலாக சோளிங்கரெல்லாம் நம்ம பார்த்துட்டு நாங்கள் நைட் டைம் ஆகிடுச்சு. அப்போயும் பார்த்திங்க அப்படின்னா காலை சந்தி, இரவு சந்தி, மாலை சந்தின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதனால ரொம்பவுமே கூட்டமாக இருந்தது. நம்ம ஸ்ரீ வைத்தியநாத வீரராகவ பெருமாளை நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். தாயாரையும் நம்ம தரிசிக்கிறோம். இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படின்னா மங்களாசாசனம் 2 ஆழ்வார்களால் பாடப்பட்டிருக்கு. ஒன்று திருமங்கை ஆழ்வார்களாலும் இன்னொன்று திருமலிசை ஆழ்வார்களாலும் பாடப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். அது மட்டும் அல்லாமல் நம்மாழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாருக்குமே தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது. ரொம்பவுமே சிறப்பு. 5000 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்ட்டு நம்ம கோவில் தல புராணம் சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு கோவிலையும் நம்ம தனித்தனி சன்னதியும் நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே ஃபோட்டோ, இந்த கோவிலினுடைய சிறப்புகளை ஒரு ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோவிலினுடைய தல புராணம் என்னவோ அதை அப்படியே ஒரு பொம்மை வடிவமைப்பில் ஒரு குடிலாக அந்த கதையையே ஒரு ஸ்டோரி மாரி அப்படியே டெக்கரேட் பண்ணியிருந்தது. ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம எந்த கோவிலையுமே நம்ம இதை மாதிரி பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த கோவிலில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அவசியம் இந்த பிளேஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. விஷ்ணு தான் இந்த இடத்துல வீரராகவ பெருமாளாக குடிகொண்டிருக்காரு. இதோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்னென்னா தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவர் தான் இந்த வீரராகவ பெருமாள். அதனால தான் இங்கே வரவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறிய உலோகத்தட்டில் நோயினால் நம்ம எந்த உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டதோ அந்த உடல் உறுப்பை செதுக்கி அந்த உலோகத்தகட்டை பெருமாளிடம் கொண்டு போய் வச்சு நோய் தீர்க்குமாறு வேண்டி வராங்க. அதனால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா தீராத நோய்களும் தீர்ந்துடும் அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்பிக்கையாக இருக்குது. நம்ம இப்போ வீரராகவ பெருமாளை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ராமர் சன்னதி, அடுத்தது ஆண்டாள் சன்னதி. ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக இருக்குது. கோவிலின் மூலவருக்கு சந்தன எண்ணெயால் மட்டும் அபிஷேகம் நடத்துகிறாங்க. இங்கே உள்ள திருக்குளம் நோய் தீர்க்கும் திருக்குளமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விளாகில் அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.